வெறியனாயிருந்த அசோகன் புத்த தர்மத்தை புவனமெங்கும் எடுத்து ஓதுவதற்கு முன்னால் இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள இந்திய கண்டத்தை ஒரே கொடையின் கீழ் கட்டியாள நினைத்தான். அதனால் கலிங்கம் என்னும் சின்னஞ்சிறிய ஆனால் சுதந்திரமான நாட்டினை நோக்கி அடிபணியச் சொன்னான். ஆனால் கலிங்கமோ அடிமைப்படுவது தன்னால் ஆகாத காரியம் என்று ஆர்ப்பரித்து நின்றது. அதன் பிறகு என்ன சொன்னான் கலிங்க நாட்டான்? நந்த வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தரகுல சேஷ்டராம், அவனை எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதராம், சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகவர்த்தனுக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை! தாய் தலைவரே, தகுதி சிறிதுமில்லா தருக்கர் கூட்டத்தை இடுபொடித்து போடுதலைமை தளபதியே, என் தோள்கள் திறவெடுக்கின்றன, என் வாழும் வேலும் ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. என் புஜபல பராக்கிரமம் அந்த கலிங்கத்து பூமியை என் காலடியில் போட்டு அமிழ்த்தி நசுக்கி அதை சந்தனமாக எடுத்து என் மார்பில் பூசிக்கொள்ள துடிக்கிறது. அமைச்சரே, ஆரிய குலத்தின் அறிஞர் காவலரே, போர்ப்பறை முழங்க வேண்டும். தென்னகத்தின் வாயிலில் இரத்த காட்டால் பெருக்கெடுத்து போட வேண்டும். அதை கண்டு இமயத்தின் இறுதியிலே தமிழகத்து வேந்தர்கள் நம்முன் அடிவணிந்து நிற்க வேண்டும். என்ன சொல்கிறீர்? என்ன சொல்கிறீர்? வெற்றி வெற்றி! இதை தவிர்த்த அசோகன் வாழ்க்கையில் வேற வார்த்தைகளே இருக்கக்கூடாது. அடிவகுத்து நிற்கட்டும் போர்ப்படைகள், புறப்படுங்கள் புறப்படுங்கள்! நிறுத்து நிறுத்து அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்டிருந்த நீ எப்போதப்பா இப்படி ஒரு கொடுங்கோலனாக மாறினாய்? என்ன புத்த பிட்சுவே, கலிங்கத்தோடு யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன். அதை யாராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கலிங்கம் என்னவோ கீரை பாத்தி அளவுள்ள நாடுதான். ஆனாலும் உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்த நாடு என்பதை ஒரு காலம் மறந்து. அதை மறக்காததால் தான் இப்படி மரக்கோலம் கொண்டிருக்கிறேன் நான். என் தாத்தா போர் நடத்தி சென்றார், புறமுது காட்டி ஓடி வந்தார். என் தந்தை பிந்துசாரர் போர் நடத்தி சென்றார், போர் புயல் தாங்காமல் ஓடி வந்தார். இதோ அம்பிலிருந்து புறப்பட்டு விட்டான் இந்த அசோகன். இனி அவன் முன் நின்று எள்ளி நகையாடுவார். தூசுக்கு சமானம். எட்டி நின்று அறிவுரை கூறுவார். புழுதிக்கு சமானம். அஞ்சம் படைத்த அசோகவர்த்தன் ஆடுகிறான். கோழைகளே, விலகி போங்கள்! ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் கோழைகளே, ஓடி போங்கள்! வாழ்வா சாவா பார்த்து விடுவோம் ஒரு கை என்று நெஞ்சிடம் கூறு வீரர்களே, வாருங்கள் என்று தொடர்ந்து வாருங்கள். அசோகா, வேண்டாம் அசோகா. உக்கிரமான போர் ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, மாபெரும் மகதத்தின் மானம் வழிபோகும் விதத்தில் சின்னஞ்சிறு கலிங்கம் 120 நாட்கள் போர் நடத்தியது. முடிவு: இமயம் எதிர்த்தால் எறும்பு என்ன ஆவது? கலிங்கம் விழுந்தது. கலிங்கம் விழுந்தது. ஆனால் விளைவு பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடின. லட்சம் பேர் போரில் கலந்து மார்பிலே வேல் ஏந்தி சாவிலே சேர்ந்தார்கள். தொற்று நோய் வேறு மக்களை வாட்டி கொத்து கொத்தாக மக்கள் இறந்தார்கள். ஆனால் அன்று அசோகன் வாழ்நாளில் முதல் முறையாக அமைதியின்றி அடைந்தான். சாந்தியின்றி சஞ்சலப்பட்டான். நிம்மதியின்றி நிலை தடுமாறினான். அந்த நேரம் ஐயோ ஐயோ ஐயோ!
ஆந்தையும் ஒவ்வாளும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானம் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்கலாம். ஆம், நோயுள்ள இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலை முன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். போதும் பூஜ்யரே, போதும். ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்ச நிலம் போல என் மனம் புண்ணாகி இருக்கிறது. தயவு செய்து கெடுத்து விடாதீர்கள், தயவு செய்து கெடுத்து விடாதீர்கள். அசோகா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் திருத்த முடியாதவர்கள் என்று எவருமே கிடையாது. வெள்ளி பணத்திற்காக தன் உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலை மாலுவை கூட திருத்தி விடலாம். நல்ல உள்ளத்தோடு ஒருவன் அவளை திருமணம் செய்து கொண்டான் என்றார். அசோகா, சற்று நேரம் உனது காதுகளை எனக்கு கொடு. ஒரே ஒரு முறை நன்றாக யோசித்துப்பா. எப்படி பெற்றாய் இந்த கலிங்கத்து வெற்றியை? அடுக்கடுக்காய் கவால ஓடுகளை கட்டி எழுப்பி 1000 வீரர்களை கொன்று குவித்து அவர்கள் விதவைமார்கள் அறுத்தறிந்த கூந்தலை கயிறாக திரித்து உன் ரத்தம் தோய்ந்த கரங்களால் ஏற்றி இருக்கிறாய் இந்த வெற்றி கொடியை. இதுவா வெற்றி? இதுவா வீரம்? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை, அவமானம். போதும் பூஜ்யரே, போதும். ஐயோ, தெளிந்த நீர் போல் இருந்த சித்தாந்தத்தை அறிவுகள் போட்டு குழப்பி விட்டீர்களே. பைத்தியமே பிடித்து விடும் போலிருக்கிறது. ஐயோ, என்ன செய்வேன்? நிற்காதீர், என் முன் நிற்காதீர். போய்விடுங்கள் இங்கிருந்து. போய்விடுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் உலக மகா ஜோதி. ஹே அசோகா, அருள் பெற்றாய், மருள் துடைத்தாய். ஐயோ, இந்த அற்ப பகரின் ஆசையால் ஆணவத்தால் எத்தனையோ பேர் உயிர்ந்து நிற்கின்றனரே. எத்தனையோ பேர் கையிழந்து காலிழந்து மெய்யெல்லாம் புண்ணாகி நிற்கின்றனரே. ஐயோ, என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இந்த பாவத்தை கழுவதற்கு கங்கை நீரோடு கலங்கப்பட்டு விடுமே. இந்த நிலை நீடிப்பது கொடுமையிலும் கொடுமை. இத்தனைக்கும் காரணம் இந்த போர்க்கருவிகள். இந்த வாளினால் 1000 பேர் வந்தாலும் அதை ஒரே வீச்சில் வெட்டி வீட்டி என் வீர வாளே ஒழிந்து போய் என்னை விட்டு, என் ஆவி காக்க பயன்படுத்த வீர கவசமே கழண்டு போய் என்னை விட்டு. அத்தோடு கணக்கில் போர்ப்படைகள் வந்தாலும் ஒரே விட்டாய் வீச்சு விட்டு என் வீர வேலை ஒழிந்து போய் என்னை விட்டு. ஆம், அசோகவர்த்தன் மாறிவிட்டான், அசோகவர்த்தன் மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, தென்னகத்தின் வாயிலே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. அன்புதான் இன்ப விரோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஓ, ஆண் பெண் தவிர வேறில்லை என்று உலகத்து உணர்த்திய சித்தனே, ஏ புத்தனே, என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. Thank you.